கையில சுத்தமா பணம் இல்ல. ஆனா, எனக்கு உடனே பணம் தேவைப்படுது. அப்படின்னா, நமக்கு தோன்ற 2டே விஷயம். என்னன்னா, ஒண்ணு லோன், இன்னொன்னு கிரெடிட் கார்டு. ஆனா, நம்ம எடுக்கிற ஒரு முடிவுனால நம்ம பல வருடங்களுக்கு கடன்ல தள்ளப்படுறோம். இதுல எது நமக்கு லாபத்த தரும், எது நமக்கு நஷ்டத்த தராதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வட்டி தான். ஆவரேஜா 11% இருந்து 16% வரைக்கும் வட்டி வரும். இது ஒரு ஃபிக்ஸட் வட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா, கிரெடிட் கார்டுல மந்த்லி 3% இருந்து 4% வரைக்கும் போகலாம். இதுவே வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 36% இருந்து 48% வரைக்கும் போகலாம். கணக்கு போட்டு பார்த்தா பர்சனல் வட்டியை விட கிரெடிட் கார்டுல 3 மடங்கு அதிகமா காட்டுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய டைம். நீங்க வாங்குற லோன் 1 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள என்னால இந்த லோனை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா பர்சனல் லோன் தான் கரெக்டா இருக்கும். ஆனா கிரெடிட் கார்டு என்பது ஒரு ஷார்ட் டைம் லோன் மாதிரி தான். இதோட 45 டேஸ் கிரேஸ் பீரியட் முடியறதுக்குள்ள உங்களால திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த கிரெடிட் கார்டு லோனை நீங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ற ஒரே தப்பு என்னன்னா, நமக்கு பணம் அவசரமா தேவைப்படுது அப்படின்னா கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம்ல பணம் போட்டு எடுத்துக்கிறோம். என்னன்னா கிரெடிட் கார்டு மூலயமா நம்ம ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்க வட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நம்ம பர்சனல் லோனே எவ்வளவோ பரவாயில்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு இது போன்றதுக்கு எல்லாமே நம்ம பர்சனல் லோன் எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இதுவே நீங்க ஆன்லைன் ஷாப்பிங், மெடிக்கல் எமர்ஜென்சினா நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். அதுவுமே 1 மந்த்துக்குள்ள உங்களால கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லியும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு பிரியோ பிசினஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.